அந்த மாதிரி நம்ம பயந்தோம்னா அது நம்மள பயம் கொடுக்கும். நம்ம பயப்படலைன்னா அது நம்மள பயம் கொடுக்காது. எனக்குள்ள யாரோ உட்காந்துட்டு ஒரு தாத்தா உட்காந்துட்டு சிரிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, எனக்கு பின்னாடி யாரோ உட்காந்து அதெல்லாம் வந்துட்டு நீங்க இதெல்லாம் சொன்னீங்க போன்லயும். இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா இந்த பாடம் முடிஞ்சு ஒரு நிலைக்கு வரும்போது இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்க எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாமலே வந்து இது இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை, உங்களுக்கு வந்து உடம்புல வந்துட்டு சிலர் சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து நாடிகள்னு சொல்லுவாங்க. அந்த நாடிகள் வந்து ஈவனா வந்துட்டு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு அது எல்லாருக்குமே இயற்கையாகவே சில நாடிகள் மட்டும் வேலை செய்யும், சில நாடிகள் வேலை செய்யாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாடிகள்ல வந்து எக்ஸ்ட்ராவா எனர்ஜி அந்த மாதிரி ஸ்டோர் இருந்ததுன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை ப்ராப்பரா ஒரு குரு கிட்ட அந்த தியான பயிற்சி மூலமா அந்த தியானம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது கரெக்டா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு உடம்புல கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எல்லா சக்கரங்கள்னு சொல்றோம், இல்லை நாடிகள்னு சொல்றோம், அந்த நாடிகள்ல கரெக்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இடைகளையா இருந்தாலும் சரி, பிங்கலையா இருந்தாலும், நடுநாடியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. அது பேலன்ஸ்டா போக ஆரம்பிச்சு. ஆன்மா தனியா இயங்குமா? அதுக்கு மனசு புத்தி இருந்தாதான் ஆன்மா தனியா இயங்கவே இயங்காது. ஆனா அந்த உடல்ல இருந்து வந்த 16 நாள் மட்டும் அந்த ஆன்மாக்கு வந்துட்டு செயல்பாடுகள் இருக்கும். அந்த உடலை விட்டு வந்த 16 நாள்ல முதல் 4 நாள் வந்துட்டு அது வந்து என்ன ஆகும்னா இந்த கெட்டி பொருள்ல இருந்து அது வந்து செமி சாலிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு போகும் ஃபர்ஸ்ட் 4 நாள். அதுக்கப்புறம் வந்து ஒளி உடலா ஆகும். ஒளி உடல் அப்பயும் வந்து கொஞ்சம் நினைவுகள் வந்து இந்த பிறவியோட நினைவுகள் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அடுத்த 8 நாள் வந்து என்ன ஆயிடும்னா அது வந்துட்டு அதோடைய வினைகள், முன்பிறவி வினைகள், இந்த பிறவியில செஞ்ச வினைகள் எல்லாமே வந்து டேப் மாதிரி ஓட ஆரம்பிக்கும். அந்த வினைகள் மூலயமா அடுத்த பிறவிக்கு அந்த 8 நாள் பொறுத்து போயிடும். அதனாலதான் 16வது நாள் வந்து நம்ம பெரியவங்களோட சேர்க்கறது காரியம் பண்றோம். ஓகேங்களா? அது எதுக்கு பண்றதுன்னா அதோடைய வேலை இந்த உடலோட இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அது அடுத்த வந்து பரிணாம வளர்ச்சிக்காக போகுதுன்ற அர்த்தத்துல நம்ம வந்து அந்த 16வது நாள் அந்த காரியம் பண்றோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 8 days தான் வந்து அதுக்கு இந்த பிறவியோட வாசனை அதிகமா இருக்கும். அடுத்த 4 days வந்து இந்த பிறவி முன்பிறவி எல்லாத்துடைய வாசனையும் அதுக்கு வாசனை இருந்துச்சு, வினை ஓடிக்கிட்டு இருக்கும். இல்ல, அதுதான் வந்து உருவம் நம்மளுடைய உருவத்துலதான் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப நெருக்கணவங்க மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பிள்ளைகளா இருக்கலாம். ரொம்ப க்ளோஸான அவங்களுக்கு வந்து திடீர்னு சம்டைம்ஸ் தொடு உணர்வு இருக்கும். டக்குன்னு இந்த இடத்துல போய் தடை விட்ட மாதிரி இருக்கும். அவங்க இருக்கும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல டச் பண்ற இடம் இருக்கும், அந்த இடத்த டச் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். டக்குன்னு இப்படி போன மாதிரி இருக்கும், டக்குன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எதுக்கு அந்த உணர்வுலாம் அதிகமா வருதுன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 நாள் தான் அது அதிகமா இருக்கும். அதுக்கு அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து அந்த உணர்வு திடீர்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்குள்ள இருக்கிற பதிவுகள். இப்போ ஒரு அனுபவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தியானத்துல எங்கேயோ போறீங்க, என்னமோ அங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாடம் முடிச்சுட்டு வரீங்க, வந்த அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உடனே ஒரு நோட் புக்ல எழுதி வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் பொறுத்தோன்னா அது மறந்து போயிடும். ஏன் அங்க அந்த அனுபவத்தை எழுதி வைக்கணும்னு சொல்றேன்னா, அந்த அனுபவத்தை எழுதி வைக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அங்க என்ன நடந்தது, என்ன வந்து யாருக்கிட்ட வந்து இப்போ ஒரு வயசானவர் கூட பேசுற மாதிரி இருந்ததா, ஒரு ஞானி கூட பேசுற மாதிரி இருந்தா இதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது அதை மறுபடியும் எடுத்து படிச்சு அங்க என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சது, அப்ப அந்த அனுபவம்னா என்ன ஒரு கோர்வையா தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் அனுபவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அது அங்க கொடுக்குற உங்களுக்கு சூட்சுமத்துல கொடுக்குற ஒரு பாடமா இருக்கும். ஆனா பொதுவா நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா பாடம் முடிக்கிறோம், கடகடன்னு எடுத்து வைக்கிறோம், நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கான வேலையை தேடி வந்து ஓடிடுறோம். ஏன்னா ஆக்சுவலா வந்து உட்காந்து பாடம் முடிச்சதும் 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நோட் எடுத்து என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை கிளியரா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அது 1 வாரம் 10 நாள் அதில் பார்க்கும் பொழுது
உங்களுக்கு அது வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் வந்து நடந்திருக்கு, இந்த சூட்சுமத்துல இந்த விஷயம் தான் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. அப்போ வந்து நீங்க உங்களுக்கு உபதேசம் யார் கொடுக்குறாங்களோ, உங்க குருமார்கள் கிட்ட நீங்க வந்து அதை சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆமா இந்த மாதிரி நடந்திருக்கும், இதுதான் அந்த அனுபவம்னு சொல்லுவாங்க. எதுக்கு அது ரொம்ப முக்கியம்னா, நாளைக்கு நீங்க வந்து இந்த லைன்ல வந்து நல்ல நிலையில வரும் பொழுது, உங்களுக்கு கீழே ஒரு 10 சீடர்கள் வரும் பொழுது, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆமா இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சூட்சமா வந்து பயணிச்சோம்னா வேகமா அதை கடந்துடலாம் அன்ட்டு சொல்றதுக்கு நீங்க இப்ப அதை ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் உங்களால முடியும். நம்ம ஆசிரமத்துல ஐயா இருக்கும்போது கூட்டம் ஆயிரக்கணக்கில் கூட்டம் வரும். அது ஐயா சொன்னது ஒரு 4 பேர் 5 பேர், இவங்கெல்லாம் ஆராய்ச்சி நல்லா பண்றாங்க, நல்லா படத்துல வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன் அந்த மாதிரி? ஏன்னா அவர் சொன்ன ஆராய்ச்சி பண்ணுமா டெய்லி போன் பேசுறது, வேற வேலையே இல்லை எங்களுக்கு. டெய்லி பாடம் முடிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேசுறது, நோட்ல எடுத்து எழுதி வைக்கிறது, அது மட்டும் தான் வேலையாவே வச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுல ரொம்ப வந்து உள்ள டீப்பா போகும்பொழுது அங்க நடக்கிற விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு என்ன நடக்குது, இது ஏன் இந்த மாதிரி நடந்தது, அப்போ என்ன விஷயம் இருக்குன்னு அதை நோட் பண்ணி வைக்கணும். நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்றீங்க, இல்ல 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறீங்கன்னா, அப்ப அங்க நடந்த விஷயம் வந்துட்டு எப்படி கடல்ல இருந்து அலை வந்து மறுபடியும் எவ்வளவு வேகத்துல வந்து அதே வேகத்துல பின்னாடி போதோ, அந்த மாதிரி இந்த எண்ணங்களை வந்து இந்த மாயை வந்து கழிச்சு விட்டுரும். அவ்வளவு வேகமா கழிச்சு விட்டுரும். அதை கலைச்சி விடாம இருக்கணும்னா நீங்க வந்து உடனே அதை நோட் பண்ணி வச்சு என்ன நடக்குது, அங்க ஒரு காட்சி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வெள்ளையா ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேங்களா? ஸ்மோக் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு இடம் மாதிரி தெரியுது, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் பாக்குறீங்க, பாடம் கலைஞ்சிச்சு எழுந்துட்டீங்க. நீங்க நார்மலா வேலைக்கு போய் மற்ற வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா உடனே அந்த ஞாபகம் வந்து கலைஞ்சு போயிடும். உடனே நோட் புக் எடுத்து இந்த மாதிரி ஆச்சு, இது கொஞ்ச நேரம் வந்து இது ஸ்மோக் மாதிரி போச்சு, ஒரு இது ஒளிக்குள்ள போன மாதிரி இருந்தது, இந்த பக்கம் 4 பேர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் 4 பேர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு எழுதுனீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு பயன்படாது. அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ பயன்படும்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ பொறுத்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயன்படும். 2017 நானும் யுவராஜும் வந்து வாட்ஸ்அப்ல பேசிக்கினது விட்டாச்சு. நேற்று திடீர்னு பார்க்கும்போது இன்னைக்கு நாங்க வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் 2017 பேசியிருக்கோம். இந்த மாதிரிலாம் எனக்கு காட்சி வந்ததுப்பா, இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும்ப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணணும்ப்பான்னு 2017 வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்சேன் நேற்று நைட்டு 9 மணிக்கு. ஸோ அந்த மாதிரி எப்போ நம்மளுக்கு வந்துட்டு அது பயன்படும்னு தெரியாது, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து காட்சிகள் பயன்படும். அதனாலதான் நம்ம அங்க ஆராயணும். அதே மாதிரி இதுல ஆராயறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை நம்பி ஒரு 10 சீடர்கள் வராங்க, உங்ககிட்ட கத்துக்கிறாங்கன்னா அங்க வந்து நிறைய குழப்பத்துல வழி மாறி போக வாய்ப்பு இருக்கு. இந்த மதிகட்டான் சோலையே சொல்லுவாங்க தெரியுமா காட்டுல, அந்த மாதிரிதான் இந்த ஆன்மீக பாதையும். நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு 6 மாசம் உங்களோட வந்து நல்லா வந்து தொடர்புல இருந்து நல்லா பாடம் பண்ணுவாங்க, என்ன ஆகும்னு தெரியாது, மதிகட்டான் சோலையில காணாம போடுற மாதிரி காணாம போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாயை வந்து அவங்களை கலைச்சு விட்டுரும். அப்போ இந்த ஆராய்ந்து குருவா வந்து உபதேசம் கொடுக்குறவங்க அந்த ஆராய்ந்து அதை பண்ணும் பொழுது அவன் கரெக்டா கலைஞ்சி போகும்போது அவனை கரெக்டா பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி, எப்பா நீ இந்த தப்பு பண்ற, உனக்கு வந்து பாடம் வந்துட்டு நீ மாறுற, சரியா பண்றது இல்லை, இந்த தப்பு பண்ற, நீ கரெக்ட் பண்ணிக்கோ, ஒழுங்கா பண்ணு அண்ட் உபதேசம் கொடுக்குறவங்களுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா சூட்சுமத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி, எப்பா இந்த மாதிரி வந்து ஸ்லோவா பண்ற பாடத்தை இந்த இடத்துல நீ ஃபாஸ்ட் பண்ணு பாடத்தை, இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் வேகமா பண்ணணும் பாடத்தை, அது மாதிரி வந்து ஃபோன் பண்ணி எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி எப்படி போகுது பாடம், என்ன ஏது விஷயம்ட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவேன். எதுக்கு அதெல்லாம் கேட்கறதுன்னா, இங்க வந்து உபதேசம் வாங்கும் பொழுது நாங்க என்ன அனுபவிச்சோமோ அதுதான் எல்லாரும் அனுபவிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கறது, எப்படி போகுது பாடம், ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா, கிளாரிஃபிகேஷன் எப்போ இருந்தாலும் கூப்பிடுங்க, ஹெசிடேட்டே பண்ணாதுங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா, இந்த மாயை வந்து கழிச்சு விட்டுடும். நம்மளுக்கே தெரியாது நம்ம இந்த பாடத்துல இருந்து விளக்குறது, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து விளக்கி கழிச்சு விட்டுடும்.
என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.